ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்னைக்கான வீடியோ கத்திரிக்காயிலேருந்து விதைகளை எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு காயை நல்லா பழுக்க விட்டுருங்க. வீட்டில் செடி இல்லாட்டாலும் கடையில் நல்லா முத்தின கத்திரிக்காவாக வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே நல்லா முத்த விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அதை உடச்சிங்கன்னா, அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவுனீங்கன்னா அதோட விதைகள்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். நல்லா கழுவிக்கங்க. அதில் நல்லா விதைகள் அங்கங்கே ஒட்டி இருக்கும். நல்லா எல்லா விதைகளையுமே கழுவி எடுத்துருங்க. இதில் நல்ல விதைகள் எல்லாம் கீழே அடியில் போயிடும். கொஞ்சம் சரியில்லாத விதைகள் தான் மேலே மிதக்கும். நம்மளுக்கு அதனால் இருக்கிற எல்லா விதைகளுமே எடுத்துருங்க. அங்கங்கே ஒட்டி இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல விதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே மிதக்கிறது எல்லாமே மேலே மிதக்கிறது எதுவுமே நல்ல விதைகள் கிடையாது. நல்ல விதைகள் எப்போவுமே கீழே இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும். இந்த விதைகள் விதை பாருங்கள், நல்லா தெளிவாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மேலே மிதக்கிறது எல்லாமே சின்ன சின்னதாக ரொம்ப பொடிசாக இருக்கும். அதனால் இதை நல்லா நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள செடியிலேருந்தே நம்ம விதைகள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப தரமான விதைகளாக இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டியில் மாற்றி மாற்றி கழுவி எடுக்க அந்த போலி விதைகள் நம்ம தனித்தனியாக தண்ணியில் வடிகட்டி எடுத்துடலாம். நல்ல விதைகளெல்லாம் கீழே தனியாக இருக்கும். பாருங்கள், நல்லா தெளிவான நல்ல விதைகள் கிடைக்கும். ஒரு செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விதைகளும் மண் கலவையும் தான். ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா நல்ல செடி நல்லா தெளிவாக நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். விதைகள் நம்ம நர்சரியில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நம்மளே நம்ம வீட்டில் உள்ள காயிலிருந்து நம்ம விதைகள் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போதில் அந்த செடியும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த காய்களும் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான காய்களாக கிடைக்கும். இதில் முக்கால்வாசி விதைகள் நல்ல முளைப்பு திறனோடு தான் இருக்கும். அதனால் முக்கால்வாசி நம்மளுக்கு செடி முளைச்சிடும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, செடிகள் மேலே ஆர்வமாக இருக்கிறவங்க, புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம இதை கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இவ்வளோ விதைகள் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் இது விதைகள் எங்கே போய் வாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்களையும் இயற்கையாக செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இயற்கையாகவே நம்ம உரங்கள் போட்டு இயற்கையாகவே வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த விதைகளும் நல்லா தரமான விதைகளாக இருக்கும். அவ்வளோதான். அந்த விதையை நம்ம ஒரு துணியில் நம்ம பரப்பி விட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் காய விடுவோம். நல்லா நிழலில் வச்சே காய விடுங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதை ஒரு பேப்பரில் எப்போவுமே வைங்க. பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இதில் தான் விதைகளை வைக்கணும். பிளாஸ்டிக்லலாம் வைக்காமல் பேப்பரில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பேப்பரில் அதை போட்டு நீங்கள் மடித்து பத்திரமா வச்சுக்கோங்க. இனி நம்ம எப்போ வேணும்னாலும் விதைகள் எடுத்து நம்ம மண்ணில் விதைச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.